பிரபல இசையமைப்பாளர் ஒருத்தர் வாய்ப்பு கேட்க வந்த பொண்ணை மடக்கி வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரபலமான ஒருத்தர் இவரை காரி துப்பிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பைல்வான் அவர்கள் வெளியிட்டிருக்க இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ விரிவா பார்க்கலாம். கடந்த சில ஒரு நாட்களாவே மறைந்த பவதாரணி கையெழுத்த போட்டு லட்சக்கணக்கில் பணத்தை கொள்ள அடிச்ச ஒரு பர்சன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இசையமைப்பாளரான தீனா. இவங்க மீது கங்கை அமரன் பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அதாவது சமீபத்துல நடந்து முடிஞ்ச இசைக்கலைஞர் தேர்தல்ல ஏற்கனவே 2 முறை தலைவராய் இருந்துட்டு வந்தவர் தீனா அவர்கள் 3வது முறையும் போட்டி போடுறதுக்கு முன்னாடி வந்தாரு. ஆனா இவரோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அப்படிங்கறதுனால இசையமைப்பாளரான இளையராஜா மற்றும் கங்கை அமரன் இவங்க 2 பேருக்குமே அவர் பிடிக்காம போனதுனால எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவரு நிறைய ஃப்ராட் தனமும் பண்ணியிருந்திருக்காரு, நிறைய பண மோசடி பண்ணியிருந்திருக்காரு. இது எல்லாமே வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. லட்சக்கணக்கில் பணத்தை நிறைய இடத்துல வாங்கி அதை கொடுக்காம இருந்திருக்காரு. சோ இப்படின்னு அவர் மேல குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா வந்துட்டே இருந்தது. இதை அடுத்து அண்மையில நடைபெற்ற இசைக்கலைஞர் தேர்தல்ல தீனாவை எதிர்த்து போட்டியிட சபேசன் 70 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்ததுனால எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. தீனா ரொம்பவே படுதோல்வி அடைஞ்சிருந்தாரு. இந்த நிலையில இது குறித்து தீனாவுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருந்தது. எல்லாமே இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிருந்தது. அதுல பைல்வான் அவர்கள் ஒரு சில விஷயங்கள்ல பகிர்ந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே தீனா அவர்கள் சட்டவிரோத நடவடிக்கையில எல்லாம் நிறையவே ஈடுபட்டிருக்காராமா. சங்கத்துக்காக ஒரு கட்டிடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா ஒரு பெரிய தொகையை கொடுக்கறதா இருந்துட்டு இருந்தாரு. ஆனா தீனா பண்ற சில விஷயங்கள் அவருக்கு பிடிக்கல அப்படிங்கறதுனால அந்த படத்தை அவர் கொடுக்கலையாமா. கங்கை அமரன் கூட தீனாவை காரி துப்புற அளவுக்கு இன்னைக்கு பேசியிருக்காரு. அப்படின்னா அதற்கு காரணம் அவர் செஞ்ச கேவலமான ஒரு தில்லுமுள்ளு வேலை தான் இன்னைக்கு இவரை இந்த இடத்துல நிக்க வச்சிருச்சு. அவர் சினிமா வாழ்க்கையில மட்டும் இல்லப்பா, நிஜ வாழ்க்கையிலும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பர்சன். வீணை வாசிக்க வந்த பொண்ணை மடக்கி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு ஏற்கனவே ஒரு மகள் இருக்காங்க. ஆனாலும் அவரின் செய்கைகள் பிடிக்காம தான் அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு. அதை அடுத்து தன்னிடம் வாய்ப்பு கேட்க வந்த ஒரு பொண்ணை, அதுவும் இஸ்லாமிய பொண்ணை இன்னைக்கு மடக்கி தன்னோட வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படின்னு அவரை பத்தி ரொம்பவே கேவலமா விமர்சனங்களை கொடுத்திருந்திருக்காரு பைல்வான் அவர்கள். அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாம் காலையில ஒரு பொண்ணு நைட்டு ஒரு பொண்ணுன்னு அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பர்சனை நான் பார்த்ததே இல்லைன்னு இவர் சொன்ன இந்த விஷயம் எல்லாம் கேட்கும் பொழுது ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. சோ இந்த செய்தி தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப பரவலா பரவிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சினி ஃபீல்ட்ல இருந்தா ரொம்ப பெரிய ஆளா என்ன, இப்படி எல்லாம் தப்பு கூட பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. சோ ஆசை இருக்கலாம், ஆனா அதிகாரத்துல இருக்கும் பொழுது அந்த ஆசை இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் தீனா அவர்கள். சோ இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.